முதலாவதாக பிரதர் ரவி அண்ட் ஃபேமிலி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த இயர் ஃபுல்லாக எங்களை கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்தினாங்க. இந்த இயரில் நிறைய சிக்னஸ், அடிக்கடிக்கு பலவீனம் வீட்டில் எல்லாருக்குமே மாற்றி அதுவும் இல்லாமல் லாஸ்ட்டு ஜூன் மந்த்து தங்கச்சிக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட். அந்த ஆக்சிடெண்ட்லேருந்து கூட ஒரு கீறல் கூட இல்லாமல் கர்த்தர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தினார். அது மாத்திரம் இல்லை, இந்த இயரில் நிறைய போராட்டம். சில சுச்சுவேஷன்ஸில் நாங்கள் என்ன பண்ணணுன்னே தெரியல, போதுன்ற நிலைமைக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் எங்களால் முடியாது இயேசுவே, எங்களுடைய நாட்கள் முடியணுன்னா கூட முடிஞ்சிட்டோம், எங்களால் இதுக்கப்புறம் சுத்தமாக முடியவே முடியாது, நாங்கள் என்ன பண்ணணுன்னே தெரியாத சுச்சுவேஷனில் எங்களுக்குள்ளே இருக்க பரிசுத்த ஆவியானவர் நிறைய இடத்துல நாங்கள் இப்படி தான் நடக்கணும், இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி எங்களுக்கு ஆலோசனை தந்து வழிநடத்தினாங்க. இம்மட்டும் எங்களை வழிநடத்தின தேவன், எங்களை ஆலோசனை தந்து பாதுகாத்து வழிநடத்தின தேவன் இனிமேலும் எங்களை வழிநடத்துவார்னு விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வருஷத்தை கிருபையாக எங்களை பாதுகாத்ததுக்காக கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இரண்டாவதாக பிரதர் ஏசுராஜ் அவர் அண்ட் ஃபேமிலி. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் தேவனுக்கே ஸ்தோத்திரம். அவர் நல்லவராக வல்லவராக இருப்பதினால் ஸ்தோத்திரம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் தேவனுக்கே ஸ்தோத்திரம். அவர் நல்லவராக வல்லவராக இருப்பதினால் ஸ்தோத்திரம். நான் கூப்பிட்ட வேளைகளில் பதில் கொடுத்தீரையா, நான் கூப்பிட்ட வேளைகளில் பதில் கொடுத்தீரையா. இன்னலை நீக்கிவிட்டீ, பெரும் மகிழ்ச்சியை தந்து விட்டீ. இன்னலை நீக்கிவிட்டீ, பெரும் மகிழ்ச்சியை தந்து விட்டீ. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் தேவனுக்கே ஸ்தோத்திரம். அவர் நல்லவராக வல்லவராக இருப்பதினால் ஸ்தோத்திரம். தாழ்மையில் இருந்த என்னை உயர்த்தினீரே ஐயா, தாழ்மையில் இருந்த என்னை உயர்த்தினீரே ஐயா. உந்தன் செயல்களையே நான் பாடிய துதித்திடுவேன்.
செயல்களையே நான் பாடி துதித்திடுவே. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் தேவனுக்கே ஸ்தோத்திரம். அவர் நல்லவராக வல்லவராக இருப்பதினால் ஸ்தோத்திரம். அவர் என்னோடு இருக்கையிலே குறை ஒரு நாளும் இல்லை. அவர் என்னோடு இருக்கையிலே குறை ஒரு நாளும் இல்லை. அனுதினம் நடத்திடுவார், அவர் பாதையில் நடந்திடுவேன். என்னை அனுதினம் நடத்திடுவார், அவர் பாதையில் நடந்திடுவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் தேவனுக்கே ஸ்தோத்திரம். அவர் நல்லவராக வல்லவராக இருப்பதினால் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 2024 வருடம் முழுவதும் எங்களை குடும்பமாய் தேவன் பாதுகாத்து வந்தார். அதற்காக முதலாவது நன்றி சொல்ல நாங்கள் மிகவும் கடமைப்பட்டு இருக்கிறோம். இரண்டாவது காரியமாக இந்த வருடத்தில் தொடர்ந்து நாங்கள் ஆராதனைக்கு வரவும் பைபிள் ஸ்டடிக்கு வரவும் தேவன் கிருபை செய்தார். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்ததன் மூலமாக முதலாவது என்னுடைய பெரிய மகள் மிஷ்பா காலேஜுக்கு போகவும் வரவும் இந்த பைபிள் ஸ்டடி மூலமாக அந்த விக்கிரக ஆராதனைகளுடைய அந்த தெளிவை மகள் பெற்றது நிமித்தமாக அவளுடைய காலேஜிலே அவள் பேசுவதற்கும் அவளுக்கும் தேவன் அந்த காலேஜுக்கு போகும்பொழுதும் வரும்பொழுதும் நல்ல பாதுகாப்பையும், மகளுக்கும் அநேக ஸ்ட்ரகிள்கள் இருக்கும். காலேஜில் நிறையா பிரச்சனைகள் தொந்தரவுகள் இருந்தாலும் எல்லா இடங்களிலும் தேவனை முன்னிறுத்தி அவருடைய அந்த படிப்பு காரியங்களை கடவுள் செய்த உதவிக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம். அதே போல் மகன் சாலமோன் வேலைக்கு போகும்பொழுதும் வரும்பொழுதும் அவனுக்கு நல்ல பாதுகாப்பை தேவன் உறுதிப்படுத்தி அநேக மாநிலங்களுக்கு மகன் போய் வரவும் அங்கே போகும்பொழுதும் அவனுடைய பதவி உயர் கிடைக்க கிருபை செய்ததற்காகவும் அவனுக்கு அவன் காரிலே போகும்போது வரும்போது நல்ல பாதுகாப்பை தேவன் கொடுத்ததற்காக இந்த வருடத்திலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதே போல் என்னுடைய சின்ன மகள் ஜீவன் ரபேக்காவுக்கு மிகவும் அடிக்கடி தலைவலி உபத்திரப்படுவாள், வேதனையாக இருக்கும் பார்க்கும் பொழுது. ரொம்ப நாங்களும் எல்லா டாக்டர்களிடம் போய் பார்த்து விட்டோம், எல்லா மருந்துகளும் செய்து பார்த்து விட்டோம். கடைசியாக ஐயாட்ட சொல்லி ப்ரேயர் பண்ணோம். அதிலிருந்து படிப்படியாக அவளுடைய அந்த வலியானது குறைந்து கொண்டு வருகிறது. அடுத்த வருடத்துக்குள்ளே சுத்தமாக அந்த வலி எங்கே இருப்பது என்று தெரியாத நிமித்தமாக இருக்கணும். அதற்காகவும் நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல் நானும் என் மனைவியும் ஜீவன் பேக் சிஸ்டம், ஆபிரகாம் வாட்டரிங் என்ற 2 நிறுவனங்களை நடத்தி கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் அநேக பாடுகளும் உபத்திரங்களும் நெருக்கடிகளும் வந்தாலும் கூட எங்கள் இருவரிடம் தேவன் பாதுகாத்து வந்தார். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல் போன 23வது வருடத்தை காட்டிலும் 24வது வருடத்திலே சில பிரச்சனைகள் இருந்தது. 2 பிரச்சனைகள். அது ஐயாவுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதிலே ஒரு பிரச்சனைக்கு ஆண்டவர் தீர்வை கொடுத்து அதிலிருந்து எங்களுக்கு பரிபூர்ணமான விடுதலையை கொடுத்திருக்கிறார். அதற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதே போல் எங்களுடைய பிஸ்னஸ்லே ஒவ்வொரு நாளும் நிறைய ஸ்ட்ரகிள் வரும். மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஒரே ஸ்ட்ரைட்டாக போகிறதில்லை, அப் அண்ட் டவுன் போய்கொண்டே வருவது போல் பிஸ்னஸ்லேயும் சில நேரங்களில் ஒரு மாதம் ஆர்டர் வரும், ஒரு 3 மாதம் வேலையே இருக்காது. ஆனால் இதையெல்லாம் மெயின்டைன் பண்ணுவதற்கும் அதை நிர்வாகத்திறமை என் மனைவிக்கு தேவன் கொடுத்து நான் சோர்ந்து போய் படுத்து விடுவேன். சில நேரங்களிலே ரொம்ப சோர்வாகிவிடும், என்ன செய்கிறது என்று தெரியாத போது அப்பொழுது என் மனைவி என்னை தேய்ச்சி ஆறுதல் படுத்தி எழுந்து உட்கார வைப்பாங்க. அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அதே போல் நாங்கள் எங்கு சென்றாலும், நான் எங்கு சென்றாலும் எல்லா மனிதருடைய கண்களிலும் தேவன் தயவை கொடுத்திருப்பார். நான் இங்கேருந்து வைசாக் போவேன், கல்கட்டா போவேன், எல்லா இடங்களும் போகும்போது நான் போகும்போது பயத்தோடு போவேன். ஏன்னா ஒரு நிறுவனத்தில் நான் அந்த எம்டியை சந்திப்பதற்கு முன்பாக பல உள்ள மேனேஜர்ஸ் எல்லாரும் எனக்கு எதிராக இருந்தார்கள். ஒரே ஒரு அந்த எம்டி மட்டும்தான் எனக்கு துணை நின்றார். உனக்கு வேலையே இந்த நிறுவனத்தில் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது, ஒரு ஆர்டர் சிங்கிள் ஆர்டர்னு எடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் பல ஆர்டர்களை அந்த ஓனர் எனக்கு கொடுத்தார்.
கொடுத்தது நிமித்தமாக காரணம் என்ன என்று சொன்னால், நாங்கள் போகும்பொழுது ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு ப்ரேயர் செய்துவிட்டு வேத வசனத்தின்படி நடக்கும் பொழுது தேவன் மனிதர்களுடைய எல்லாருடைய இருதயங்களிலும் பேசி அவர்களுடைய கண்களிலே தயவை கொடுத்து இந்த நிறுவனத்தை நடத்தி வருகிறார். அதற்காக கொடாக்கொடி நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயத்திற்கு ஒவ்வொரு வாரமும் வருவதனுடைய மகிமையே இதுதான். வாரம் சண்டே ஆனால் எங்களுக்கு இங்கே ஆண்டவருக்குள்ள ஒரு பயம் வந்துடும். ஞாயிற்றுக்கிழமையை எப்பொழுதுமே மிஸ் பண்ணவே கூடாதுங்கிறது கிறிஸ்துவத்தில் இருக்கிற அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்கும் நாங்கள் அதை கடைபிடித்து வருகிறோம். இன்னும் குடும்பமாய் இந்த சண்டே மட்டும் என்ன பிஸ்னஸ் இருக்கட்டும், எவ்வளோ கோடி ரூபாய் வந்தாலும் சண்டேக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா நான் இருக்குன்னு அப்பையிலேருந்து ஆசைப்படுறேன். பணம் காசெல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை நம்ம தொடர்ந்து வரும்பொழுது நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் உயர்த்துவார். அதை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதை நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். நீங்களும் அப்படி வாழ ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, இப்பொழுது சகோதரர் ஆகஸ்டின் பெருமாள் அவருடைய குடும்பத்தார் வந்து ஒரு பாடலை பாடுவார், சாட்சியை பகிர்ந்து கொள்வார். அற்புத பாலனாக பிறந்தார், அற்புத பாலனாக பிறந்தார். ஆதம் பாவத்தின் சாபத்தை தீர்த்திட, ஆதம் பாவத்தின் சாபத்தை தீர்த்திட, பாதிரியாரை ஏற்றிட, மரியமை கண்டி முதிர்த்து மகிமையை மறந்து தம்மை வெறுத்து, மகிமையை மறந்து தம்மை வெறுத்து, மனுக்குமாரன் வேஷமாய் முகமில் வாசகன் வாசகன் தேனி நீரம் உன்னத காதலும் பெருந்தவே ரஞ்சிதனார். தாம் தாம் தன்னர வண்ணர தீன் தீன் தீமையகற்றிட சங்கீத சங்கீத சந்தோஷம் பாடவே இங்கிருத்த தமது இருதயத்தை எங்கே நிலைந்திட திவ்ய அற்புத மாலனாக பிறந்தார், அற்புத பாலனாக பிறந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2024 எங்கள் குடும்பத்தை இந்நாள் வரைக்கும் காத்த தெய்வத்திற்காக நாங்கள் கோடான கோடி நன்றியை ஏறெடுக்கிறோம். எத்தனையோ போக்கிலும் வரத்திலும் கூட ஆபத்துகள் நேரிட்டது. அத்தனையிலும் எங்களை காத்ததற்காக மீண்டுமாய் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுகிறோம். குறிப்பாக போன மாதத்தில் கூட விமல் அவங்க ஆஃபீஸுக்கு போயிருக்கும்போது அந்த டைமில் நல்ல ரெயின் மழையில் போகும்போது ஒரு இடத்துல ஒரு சர்க்கிளில் கீழே விழுந்து நம்ம மதுரவாயில் பக்கத்தில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் அதே அவன் எப்போவுமே பைபாஸ் வழியே போகிறது வழக்கம். அன்றைக்கி நடந்தது வந்து மதுரவாயில் பக்கத்தில் நடந்ததுனால இம்மிடியேட்டாக அவனை எடுத்து அவனை ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அவனும் உடனே நான் அன்னைக்கு எங்கள் ஆஃபீஸுக்கு பென்ஷன் மீட்டிங்காக போகிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் தூரம் போயிட்டேன். அப்புறம் திடீர்னு இவனுடைய ஃபோன் வந்தது. அப்புறம் இம்மிடியேட்டாக நான் அங்கேருந்து டேன் ஆகி அந்த ஃபஸ்ட் எய்டில் நானும் அவனுக்கு கலந்துக்கிட்டு அவனுக்கு எந்த மேஜரும் ஆகாத லெவலுக்கு சின்ன சிராய்ப்போட அவனை பாதுகாத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி ஏறெடுக்கிறேன். அவன் இங்கேருந்து கிட்டத்தட்ட செங்கல்பட்டு வரைக்கும் போயிட்டு வர்றான். அவனுக்கும் சரி, இந்த போக்கில் வரத்தில் இந்த வருஷம் ஃபுல்லாக எவ்வளவோ இன்னல்கள் இடர்கள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து ஆண்டவர் காத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். அதே போல் ரோஜாவும் கூட இந்த மழை டைம்லும் சரி மற்ற டைம்லும் சரி ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது எத்தனையோ இடர்பாடுகள் இருந்தாலும் போக்கில் வரத்திலும் காத்த தேவனுக்கு கோடான கொண்டு நன்றியை ஏறெடுக்கிறேன். அதே போல் இந்த வருடம் முழுதும் ஆராதனையிலும் பைபிள் ஸ்டடியிலும் பாஸ்டிங் ப்ரேயரிலும் கலந்து கொண்ட எங்கள் குடும்பத்திற்கு உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதன் மூலயமாய் சுருக்கமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாரோடையும் அன்பாக இருக்கணும், நன்மையே செய்யணும், தீமை செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வருஷத்தில் ஒரு முக்கியமான ஒரு வேதப்பமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றியை ஏறெடுக்கிறோம்.
இந்த 2024 எங்களை காத்தது போல் 2024 25 காக்க வேண்டும். அதற்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பும் உங்களுடைய ஜெபத்திலும் எங்களை ஏறெடுக்க வேண்டுமா ஜெபித்து கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் எங்கள் ஒவ்வொருவருடைய ஜீவனையும் பாதுகாத்திருக்கிறாரு. ஏன்னா எனக்கு வேலையின் நிமித்தமாக அநேக காரியங்களில் நான் வந்து வெளியில் போகிற வேலைகள் உண்டு. எனக்கு நிறைய பைக் ஓட்டுவேன். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆக்சிடெண்ட் ஆகும். எனக்கு முன்னாடி நடக்கும். அப்போல்லாம் நினச்சிப்பேன், ஆண்டவர் நமக்கு நடக்க வேண்டிய காரியங்களை வந்து ஆண்டவர் முன்கூட்டியே வந்து தடுத்து நிறுத்தியிருக்காரு. ஆனால் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு நான் கடந்து போவேன். அப்படி யோசிக்கும் போது கர்த்தர் முதலாவது இந்த ஆண்டு முழுவதும் எங்களுடைய ஜீவனை பாதுகாத்திருக்காரு. அதற்காக நான் கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரம் இல்லை, எங்களுக்கு இந்த வருடத்தில் வந்து ஆரம்பம் வந்து அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமான விதத்தில் இருக்குது. அதுபோல் ஆரம்பம் வந்து கசப்பாக தான் இருந்தது. பாஸ்டர்கிட்ட நிறைய ஆலோசனைகள், குடும்பத்தின் நிமித்தமாக சில உறவுகள் மத்தியிலையும் பண கஷ்டங்கள் மத்தியிலையும் பாஸ்டர்கிட்ட வந்து ஆலோசனை கேட்கும்போது நிறைய எங்களுக்கு வந்து ஆலோசனைகள்லாம் கொடுத்து ஜெபம் பண்ணலாம் பிரதர், ஜெபம் பண்ணலாம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஏற்பட்ட காரியங்களில் வந்து அவர் ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்காக ஜெபம் பண்ணி நிறைய காரியங்கள் வந்து மாறுதல் அடைஞ்சு இப்போ இந்த முடிவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு கசப்பெல்லாம் இல்லாமல் மிகுந்த சந்தோஷத்தோடு இங்கேயும் எங்களை ஒரு சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார் தேவன். அதற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஆண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் சிக்காயிடுவோம், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடுவோம், ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ண கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு முழுவதும் ஹாஸ்பிட்டல் பக்கம் போனோம், ஆனால் யாரும் அட்மிட் ஆகலை. போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். அது பெரிதான கிருபை. இந்த பாட்டில் நாங்கள் பாடினது போல் அவருடைய செட்டை நிழலில் இருந்ததுனால இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்தார். அது மாத்திரம் இல்லை, எங்களை இது வரைக்கும் தாங்கி வந்திருக்கிறாரு, இது வரைக்கும் சுமந்து வந்திருக்கிறாரு, இது வரைக்கும் ஏந்தி வந்திருக்கிறாரு. இதற்கெல்லாம் நாங்கள் இப்போ கடவுளை நினச்சி நாங்கள் நன்றி சொல்லணுன்னாக்கா எங்கள் நாவுகள் போதாது. ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து எங்களுக்கு உதவியாக இருந்த பாஸ்டருக்காகவும் பாஸ்டர் ஒய்ஃபுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரம் இல்லை, பிள்ளைங்க வந்து நாங்கள் நிறைய சபைக்கு போயிருக்கிறோம். பிள்ளைங்களுக்கு இந்த சண்டே ஸ்கூலில் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு ஆக்ஷனோட ஆக்டிவிட்டியோட பசங்களை வந்து எங்கேயும் நடத்துனதை நாங்கள் பார்க்கல.
போன ஆண்டும் ஆண்டவர் வந்து நல்லபடியாக நடத்துனாங்க. இந்த ஆண்டும் பிள்ளைகள் வந்து ஆக்டிவிட்டிலலாம் இருந்தாங்க. அதுக்கு நிறைய பேர் வந்து 2 பேரும் வந்து சாட்சியாக இருக்க தேவன் வந்து கிருபை பாராட்டியிருக்காரு. அது கோடான கோடி நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த கிறிஸ்மஸ் நாளில் வந்து எங்களுக்கு ஆண்டவர் வந்து நாங்கள் எதிர்பார்க்காத மாதிரி வந்து எங்கள் மாமனார் வந்து 2 வருஷமாக எங்களோட பேசாமல் இருந்தார். இந்த நாளில் அன்னைக்கு வந்து அவரே வந்து நாங்கள் பேசும்போது நல்லா பேசினார். அவருக்கு நாங்கள் போய் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அவருக்கு லஞ்செல்லாம் கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அவருடைய இருதயத்தை மாற்றினார். கர்த்தர் முன்னாடி இருந்த மாதிரி எங்கள் மாமனார் வந்து இப்போ பேச ஆரம்பித்தார். கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. சகோதரர் ரோஜர் அண்ட் ஃபேமிலி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆண்டிலும் கூட முழுவதுமாக என்னையும் எங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்துவதற்காக முதலாவது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த மகளை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டு துவங்கும் போது எங்களுக்குள்ளாக இருந்த ஒரு பெரிய கவலை என்னன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற என்னுடைய மனைவி தூரமாக இருக்கிறார்கள். அவர்கள் படிக்க சென்றிருக்கிற போது என்னுடைய மகள் எப்படி கோப்பப் பண்ணுவா, படிப்பில் ஏதாவது தவறிடுவாளா, அவருடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது தவறிடுமா என்று சொல்லி நாங்கள் நிறைய நேரங்கள் கலங்கினது உண்டு. ஆனாலும் கூட கர்த்தர் அவளோடு கூட துணையாக இருந்து அவருடைய போகையிலும் வருகையிலும் வரைக்கும் அவளை பாதுகாத்திருக்கிறார். அவருடைய படிப்பில், அவருடைய வகுப்பில் முதல் 5 மாணவர்கள் மத்தியில் அவள் எப்பொழுதும் நிற்க, ஒரு டீச்சருக்கு ஒரு செல்ல பிள்ளையாக இருக்க கர்த்தர் துறைக்கு கிருபை செய்தார். அது மாத்திரம் இல்லாமல் இதோ இந்த இசை வாசிக்கின்ற காரியம் கூட மனைவி தூரமாக இருக்கிறதுனால அவங்க வந்து ஆக்கியபைடாக இருக்கணும் என்று சொல்லி நாங்கள் ஆரம்பித்த ஒரு காரியம். ஆனால் இந்த காரியத்தில் இதுவரைக்கும் கர்த்தர் அவளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து வழிநடத்துகிறார். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களிலும் கூட சில தொலைக்காட்சியில் போய் பாடவும் கர்த்தர் சில வாய்ப்புகளை அவளுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இன்னுமாய் அவளை மென்மேலும் ஆசீர்வதித்து வழிநடத்துமாறு நாங்கள் கர்த்தரிடத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதே போல் மனைவியுடைய வாழ்க்கையிலும் கூட அங்கே அவங்களுடைய பிஜி லைஃப் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது வருகின்ற எல்லா விதமான பிரச்சனைகள், இன்னல்கள் நிறைய மனிதர்கள் நிமித்தம் கடந்து வந்தது. அவங்க பக்கத்தில் நாங்கள் அருகே இல்லை. அவங்களுக்கு வந்துட்டு ஆறுதல் சொல்ல, தேறுதல் சொல்ல அநேக நாட்கள் கண்ணீரும் கம்பளமாக இருந்திருக்கிறார்கள். அந்த தனிமையில் நேரத்தில் கூட கர்த்தருடைய வார்த்தை அவர்களை அநேக நேரம் தேற்றி எப்படியாய் இதெல்லாம் தாண்டி வரணும் என்று அவர்களுக்கு இது வரைக்கும் பலத்தை கொடுத்து வழிநடத்தி கொண்டு வருகிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல் இந்த பிஜி டைம்லையும் நாங்கள் நிறைய லீவ் கிடைக்காது. ஆனாலும் கூட இந்த ஓராண்டு காலத்தில் அநேக இந்த நல்ல நிகழ்வுகளில் நாங்கள் குடும்பமாக நிற்பதற்கு கர்த்தர் ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்தார். நிறைய நேரம் அவங்க எல்லாம் வந்துட்டு போகும்பொழுது நைட் வந்து கிட்டத்தட்ட 1 மணி 2 மணிக்கு தான் அங்கே போய் சேருவாங்க. அவங்க ஜெபித்து கொண்டு இருப்போம். நாங்கள் போய் சேஃப் அண்ட் சவுண்டாக அவங்க ரூமுக்கு போகணும் என்று சொல்லி கர்த்தர் அவங்களையும் இது வரைக்கும் பாதுகாத்து நேர்த்தியாக வழிநடத்தினார். எந்த இடத்துல ஆரம்பிக்கும் பொழுது அவங்க வெக்கப்பட்டு நின்னாங்களோ இதே இடத்துல அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க இந்த ஓராண்டு காலத்தில் அந்த நல்ல டாக்டர்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு ரெப்புடேஷன், ஒரு பேரையும் கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்க
கிருபை செய்தார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல் அடியனுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வேலை ஸ்தலத்தில் அநேக பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், அந்த ப்ராஜெக்ட் இருந்தால் தான் அந்த வேலை போகும், அந்த ப்ராஜெக்ட் இல்லைனா எப்படின்றது எங்களுக்கு தெரியாது. ஆனால் கம்பெனியே வேறு ஒரு சூழ்நிலையில் போனாலும் எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் எங்களுக்கு வேண்டிய அந்த ப்ராஜெக்டை கர்த்தர் அடுத்த ஆண்டு வரைக்கும் கொடுத்து இது வரைக்கும் வழி நடத்திருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். குடும்பத்தையும் வீட்டையும் மகளையும் எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு அடியனுக்கு கொடுத்த பலத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தருக்கு. அதே போல் இந்த ஆண்டிலும் கூட குறிப்பாக ஒரு சில மனிதர்கள் நிமித்தம் சில மனக்கசப்பான சூழ்நிலை வழியாக நாங்கள் கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த சூழ்நிலைகள் நான் பார்க்கும்பொழுது ஒரு 2-3 வாரங்கள் என்னால் மற்ற எந்த காரியத்தையும் யோசிக்க முடியாமல் அதே காரியத்தை குறித்து யோசித்து ரொம்ப மனமுடைந்த சூழ்நிலையில் இருந்தேன். மனைவி இருந்தாங்க. மனைவி ஒரு சில ஆறுதல் தேர்தல் வார்த்தைகள் சொன்னாங்க. அப்பொழுது நாங்கள் அந்த காரியங்களை யோசித்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படும் பொழுது கூட பார்த்திங்கன்னா பிசாசானவனால் வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது சோதிக்கப்பட்டது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்குரிய காரியத்தை கொண்டு தான் சோதிக்கப்பட்டான். ஏன்னா பரத்துக்குரிய நோக்கத்தை இயேசு இந்த பூமியில் நிறைவேற்றிடக்கூடாதுன்றதுக்காக பிசாசானவன் இந்த உலகத்து காரியத்தை வச்சு தான் டிசீவ் பண்ணி இயேசு கிறிஸ்து சோதித்தான். அதே போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எல்லா காரியத்தையும் நீதி நியாயமாக நம்ம செய்து கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது பிசாசானவன் இந்த உலகத்துக்குரிய காரியத்தை வைத்து நம்மளை டிசீவ் பண்ணி அந்த பரத்துக்குரிய திட்டம், அதாவது நித்திய ஜீவன்ற அந்த திட்டத்துக்குள்ளாக நம்ம போய் சேராதபடிக்கு அநேக இடையூறுகளை செய்து கொண்டிருப்பான். இந்த காரியத்தை நாங்கள் உணர்ந்த பொழுது கர்த்தருடைய வார்த்தை எங்களோடு கூட பேசினது பொழுது மனிதரை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பது நலம் என்ற வார்த்தை எங்களுக்குள்ளாக வெளிப்பட்ட பொழுது அந்த காரியத்தை அடியோடு விட்டோம். அதற்கு பிறகு தான் நாங்கள் எப்படி சந்தோஷமாக சமாதானமாக அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்திருந்தோம். ஒரு 2-3 வாரங்களுக்கு மீண்டுமாய் அந்த காரியங்கள்லாம் நாங்கள் விட்டு எங்களுடைய காரியங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் நடக்கும் பொழுது அந்த பரத்துக்குரிய திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது மீண்டுமாய் அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் எங்களுக்குள்ளாக வைத்தார். கர்த்தர் மென்மேலும் இனியும் அந்த சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு எங்களை வழிநடத்தும் அநேகருக்கு உதவும்படியாக கர்த்தருடைய வார்த்தையை எங்களுக்குள்ளாக வைத்து நாங்கள் சாட்சியாக வாழும்படியாகவும் கர்த்தர் கிருபை செய்ய போகிறதற்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சகோதரர் வினோத் அலெக்சாண்டர் அவருடைய ஃபேமிலி. மன்னோரை மீட்டிடவே பாரில் விண்வேந்தன் மைந்தனாயினார். மன்னோரை மீட்டிடவே பாரில் விண்வேந்தன் மைந்தனாயினார். தீர்க்கன் உரைத்த வாக்கின்படியே மெய்தேவன் மனிதனானார். வாக்கு மாறாதேவ மைந்தன் ஏழை கன்னி மடியில் உதித்தார். மப்புகள் பாடுவோமே துதி சாற்றுவோமே கீதம் பாடி பாடி மகிழ்வோம். மப்புகள் பாடுவோமே துதி சாற்றுவோமே கீதம் பாடி பாடி மகிழ்வோம். மன்னோரை மீட்டிடவே பாரில் விண்வேந்தன் மைந்தனாயினார். மன்னோரை மீட்டிடவே பாரில் விண்வேவன் மைந்தனாயினார். வானதூதர் சேனையுடனே ராஜன் இயேசு திரும்ப வருவார். ஆரவாரதொனியுடனே பக்தர் மேலே பறந்திடுவார். மப்புகள் பாடுவோமே துதி சாற்றுவோம் கீதம் பாடி பாடி மகிழ்வோம். மப்புகள் பாடுவோமே துதி சாற்றுவோமே பாடி பாடி மகிழ்வோம். மன்னோரை மீட்டிடவே பாரில் விண்மீந்தன் மைந்தனாயினார். மன்னோரை மீட்டிடவே பாரில் விண்மீந்தன் மைந்தனாயினார். Honor and mercy, my God.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் குடும்பத்தை கூட சாட்சியாக நிறுத்தினதுக்காக நன்றி. இந்த ஒரு வருஷத்தில் எங்களோட எல்லா தேவைகளையும் சந்தித்தார். பல நேரங்களில் எங்களுக்கு நாங்கள் ரொம்ப டவுனாக இருந்த எல்லா நேரத்துலையும் ஆண்டவர் எங்களுக்கு துணையாக இருந்தார். பாஸ்டர் ஆண்டியும் கூட எங்களுக்கு எல்லா தேவையிலும் எங்களோட ஆலோசனையாக கொடுத்தாங்க. இந்த சபையார் அனைவருக்கும் நீங்கள் எங்களுக்கு செய்த எல்லா உதவிகளுக்காகவும் எல்லா ஜெபத்துக்காகவும் உங்களுக்கு நன்றி இருக்கிறேன். தொடர்ந்து எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பாடல் பாடி சாட்சியை பகிர்ந்து கொண்ட அனைத்து குடும்பங்களுக்கும் மீண்டும் ஒரு விசை கூட திருச்சபையின் சார்பாக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.